தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 17, 18 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுச்சேரியில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. மத்திய பட்ஜெட் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றியதாக பிரதமர் மோடி பாராட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவரப்படும். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. இந்தியா, அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பதாகைகளை ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐந்தாண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி ஒதுக்கீடு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக திமுக அரசின் ஊழல் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தோழமையோடு மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும்? காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. தேமுதிகவில் விருப்ப மனு அளிக்க 3 நாட்கள் அவகாசம் நீட்டிப்பு. கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் இன்று விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி. நுழைவு சுற்றில் உள்ள 5000 தாவேகாவினருக்கு மட்டுமே அனுமதி. நெருங்கி வரும் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து தமிழக, கேரள அதிகாரிகள் உயர்மட்ட ஆலோசனை. எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த திட்டம். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பெயர்களை யுபிஎஸ்சிக்கு 1 வாரத்திற்குள் பரிந்துரை செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் 11வது நாளாக போராட்டம். காலியாக உள்ள தங்களுக்கான அரசு பணிகளை நிரப்ப வலியுறுத்தல். காலமுறை ஊதியம் வழங்கக் கோரி கிராம நிர்வாக உதவியாளர்கள் போராட்டம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம நிர்வாக உதவியாளர்கள் கைது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும் விற்பனை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பியூஷ் கோயல் இன்று திருச்சி வருகை. கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பாஜக மையக்குழுவுடன் ஆலோசனை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை, நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கம். தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 5 மாதங்களுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். 114 ரஃபேல் போர் விமானங்களை விரைவில் வாங்குகிறது இந்தியா. விமானப்படையை வலுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை.
பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற வங்கதேச தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் பிரதமர் ஹசீனா வலியுறுத்தல்.